சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். புதுச்சேரியில் உள்ள அங்காடிகளுக்கு கரும்பு வரத்து குறைந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். ரஹ்மான், கரும்பு வரத்து குறைவதற்கு என்ன காரணம் சொல்லப்படுது? கண்டிப்பாக, அதாவது பூங்குழலி, புதுச்சேரியை பொறுத்தவரை பொங்கலுக்கு 3 தினங்களுக்கு முன்பாகவே இங்கு ஏராளமான கரும்புகள் வந்து குவியும். நாம் நின்று கொண்டிருப்பது புதுச்சேரியுடைய பெரிய மார்க்கெட்டான குபேர் மார்க்கெட்டில் இருக்கின்றோம். இந்த பகுதியிலே ஆட்கள் நிற்பதற்கு கூட இடமில்லாமல் பெரிய அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு கரும்பு வரத்து குறைந்திருக்கின்றன. அதே போன்று மஞ்சள் வரத்தும் பெருமளவு குறைந்த காரணமாக பொதுமக்களுடைய வரத்து குறைந்தே காணப்படுகின்றது. கடைத்தெருவு வெறிச்சோடி காணப்படுகின்றது. கரும்பு வரத்து குறைவு குறித்து நாம் இங்கே கரும்பு வியாபாரம் இருக்கான்னு அவரை கேட்போம். அதாவது இந்த ஆண்டு கரும்பு வரத்து எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குது? இந்த ஆண்டு கரும்பு குறைஞ்சிருக்குது காரணம்னாக்கா, தமிழ்நாட்டில் இலவச என்ற பேரில் கரும்பு கொடுக்குறாங்க. அதனால சுற்றி வட்டார இருக்கிற கரும்பு எல்லாத்தையும் அவங்களே வாங்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கு கரும்பு இங்கே கிடைக்கல. எங்களுக்கு வியாபாரத்துக்கு கரும்பு இல்லாததுனால நாங்கள் தமிழ்நாடு தஞ்சாவூர் சைடு போய் எங்கள் கரும்பு அவங்க சூழ்நிலை வந்துருச்சு. ஓகேவா, எங்களுக்கு விலை கட்டுப்படி ஆகலை. போன வருஷம்லாம் 300 ரூபா 350 ரூபா விற்றோம். இந்த வருஷம் 600 ரூபா, ஒரு ஜோடி 100 ரூபா 80 ரூபா விற்கிற சூழ்நிலை வந்துச்சு. ஓகேங்களா, இது தமிழ்நாடு கவர்மெண்ட் புள்ளியா இருந்ததால எங்களுக்கு கரும்பு இல்லாமல் போயிடுச்சு. அதாவது நீங்க மஞ்சள் விலை கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு 50 ரூபா வித்துது, இப்ப கிட்டத்தட்ட 150 200 ரூபா வரைக்கும் விற்கிறது. என்ன காரணம்? அதனால மழையினால் பாதிக்கப்பட்டதுனால அதனால் மஞ்சள் விலை குறைக்கப்பட்டது இருக்கு சார். அதனால மஞ்சள் அதாவது பொங்கலை தொடர்ந்து புதுச்சேரியிலே கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் புதுச்சேரியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே அந்த மஞ்சள் தோட்டங்களிலே அதிக அளவு வெள்ளம் புகுந்ததன் காரணமாக மஞ்சள் விளைச்சல் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த மஞ்சள் சரியான அளவுக்கு விளைச்சல் இல்லாத காரணத்தினால் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய மஞ்சளானது 20 ரூபாய்க்கு கூட வாங்க மறுக்கின்றார்கள். ஆகவே இது போன்ற மஞ்சளை கும்பகோணம், தஞ்சாவூரிலிருந்து அவர்கள் கொள்முதல் செய்து வருவதால் மஞ்சளுடைய விலை ஒரு கட்டு, அதாவது 150 200 வரை அதிக அளவுக்கு விற்கப்படுகின்றது. ஏற்கனவே கரும்பு வியாபாரி சொன்னது போன்று புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளிலே இருக்கக்கூடிய நிலங்களில் இருக்கக்கூடிய கரும்புகளை தமிழக அரசு பொங்கல் தொகுப்புக்காக அங்கு அவர்கள் கொள்முதல் செய்ததன் காரணமாக புதுச்சேரிக்கான கரும்பு வரவில்லை. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய குபேர் அங்காடி உள்ளிட்ட பல்வேறு அங்காடிகளிலே கரும்பு வரத்து குறைந்ததன் காரணமாக விலை அதிக அளவு ஏறி இருக்கிறது. அதாவது ஒரு ஜோடி கரும்பு 100 ரூபாய் வரை இருக்கின்றது. இது நாளை 150 ரூபாய்க்கு மேல் போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆகவே இருந்த போதிலும் அதே போன்று பூக்களுடைய விலையும் தொடர்ந்து அதிகரித்திருக்கின்றது. இருந்த போதிலும் பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக அனைவரும் வாங்கி செல்கின்றார்கள். பொங்கல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஹ்மான். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.